ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று மாலை துவங்க உள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். பெரும்பாலான சாலைகள் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பூபதி வழங்கிட கேட்கலாம். பூபதி வணக்கம். தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன? மாற்று வழிப்பாதைக்கு ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? விவரிங்க. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று மாலை துவங்க உள்ளது. இந்த மலர் கண்காட்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் திறந்து வைக்க உள்ளனர். இந்த நிலையில் ஏற்காட்டில் உள்ள அனைத்து சாலைகளும் ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளும் எந்த சாலையில் செல்வது தெரியாமல் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறையினர் போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வராங்க. நன்றி பூபதி. இந்த பிரச்சனை தொடர்பாக ஏற்காட்டிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். காலையில் 5 மணிக்கு வந்தோம் ப்ரோ, 8 மணிக்கு சாப்பிட்டோம், 11 மணிக்கு ரூமுக்கு போகலான்னு பார்த்தோம். இன்னமும் சுற்றிக்கிட்டே இருக்கும். 3.5 மணி நேரமாக எங்கேயுமே போகவே முடியல. எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணிட்டாங்க. எங்கே இப்போ எப்படி போகணுன்னு யாரும் கைடும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சாப்பிட முடியல, பெட்ரோல் அடிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. எந்த மெயின் ரோடுக்கும் கனெக்ஷனே இல்லை. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.